உள்ளத்து உள்ளது கவிதை, இந்த உருவெடுப்பது கவிதை. எல்லாரும் பார்த்துட்டு போற ஒரு விஷயத்த பதிவு செய்பவர் தானே நல்ல கவிஞனாக இருக்க முடியும். சமீபத்துல வாட்ஸ்அப்ல மரியாதைக்குரிய இளைய கவி லோகேஸ்வரன், இலங்கையை சேர்ந்தவங்க. அவங்க மிகச்சிறந்த பண்பாளர், ஆசிரியர். அவருடைய இளைய கவியின் கவிதைகள் அப்படிங்கிற தலைப்பிலான அந்த கவிதை தொகுப்பை நான் வாசிச்சேங்க. சின்ன சின்ன கவிதைகள் தான். எங்க இவ்வளவு அழகா சமூகம் சார்ந்து, அன்பு சார்ந்து, இல்லறம் சார்ந்து கவிதைகளை எல்லாம் படைக்க முடியுமா அப்படின்னா நிச்சயமா ஆசிரியரால முடியும் அப்படிங்கிறத ரொம்ப அழகா தன்னுடைய வார்த்தைகள்ல நிரூபிச்சுட்டாங்க. ஏன்னா ஒரு கவிதை அப்படிங்கிறது எல்லாருடைய மனசுலையும் ஒரு மலர்ச்சியையும் கிளர்ச்சியையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். உரைநடைக்கு இல்லாத சக்தி கவிதைக்கு இருக்குதுன்னு சொன்னா, ஏன்னா அந்த மாற்றம், அந்த புத்துணர்ச்சி அப்படிங்கிறது கவிதையினுடைய வரிகள்ல இருக்குது. சில கவிதைகளை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். இளைய கவியின் கவிதைகள். கூடை பசிக்கு கொழுந்தில்லை, வயிற்று பசிக்கு உழைப்பில்லை. ஏற்றத்தாழ்வு, சுற்றத்தின் பார்வை, பணம் இருந்தும் குணமில்லா குப்பை. தேடலின் அறிவு திகட்டாத வரைக்கும், ஞானத்தின் ஆற்றல் நயம்பட உரைத்தல் வரைக்கும். அப்பாவின் உழைப்பு, அம்மாவின் வளர்ப்பு, குடும்பத்தின் கலை, குவளையத்தின் எல்லை. பாத்தீங்களாங்க, சின்ன சின்ன கவிதைகள் கூட இவ்வளவு அழகா இருக்குது அப்படின்னா இளைய கவிக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள்.